ஆண்டவர் ஆக்கினார். தேவன் இயேசு என்ன செஞ்சாரு? ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார். இந்த வசனத்துக்கு உண்டான விளக்கத்தை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் என்று சொன்னால் இதனுடைய பொருள் என்னன்னா, ஆளுகை செய்யும் அதிகாரம். அதிகாரம் இதுக்கு இணையான சில வசனங்கள் நாம தொடர்ந்து படிக்கணும். இதெல்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா, உபதேச சம்பந்த காரியங்கள்ல விலைக்கு சொல்றதுக்கு உண்டான எவிடன்ஸ் இதெல்லாம், அதாவது ஆதாரங்கள். இயேசுவை மட்டுமே பிடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தேவனை குறித்தும் இந்த பக்கத்துல பேசலாம். தேவனை மட்டுமே பேசிட்டு இயேசுவை மட்டப்படுத்துகிறவங்களுக்கு இது சொல்லி உணர்த்தலாம். ரெண்டு தரப்புமே இந்த வசனம் என்ன செய்யலாம், நான் சொல்லலாம். இந்த வசனங்கள் நீங்க 2ஆம் அதிகாரத்தை நல்லா தெளிவான செய்யுங்க, வாசிங்க. ஒவ்வொரு வாக்கியமே சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. சரியா? யோவான் 17ஆம் அதிகாரத்துல 2வது வாக்கியத்தை படிங்க. யோவான் 17:2. பிதாவே, வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தர்லின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே. அண்டர்லைன் பண்ணுங்க, அதிகாரம் கொடுத்தபடியே. அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு. இப்போ இயேசுவானவர் பாத்தீங்கன்னா, அந்த அதிகாரம் இயேசுவானவருக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. அந்த அதிகாரத்தை தேவன் தரப்போகிறார், அந்த செய்தி தெரிந்தது. அதனால இயேசுவானவர் சொல்லுகிறார், ஜபத்துல இதை கேட்கிறார், நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீர் என்றது சொன்னார். அப்ப என்ன அந்த அதிகாரம்? அப்போ இயேசுவானவர் தான் முதன்மையானவரா இருக்கிறாருன்னு சொன்னா, இயேசுவானவருக்கு யார் அதிகாரம் கொடுக்கிறது? யார் அதிகாரம் கொடுக்கிறது? அப்ப தேவன் என்பவர் யாரு? இயேசுவுக்கே அதிகாரம் கொடுக்கிறாருன்னா அவர் யாரு? அப்ப இயேசுவை நம்ம மனதுல ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்து வச்சிருக்கிறோம். நல்லதுதான், தவறு சொல்லல. ஆனா அதே நேரத்துல தேவனை நம்ம ஏற்க மறுப்பது, சத்தியத்தை ஏற்க மறுப்பது. அப்ப சத்தியம் என்னன்னா, தேவன் தான் அந்த அதிகாரத்தை யாரு கொடுத்தது? இயேசு. அப்படி இயேசுவானவரே சொல்லும் பொழுது அதை மறுக்கிறதுக்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? மனுஷனாகி எனக்கு என்ன தகுதி இருக்கு? இயேசுவே கேட்கிறாரு அத தேவனிடத்துல. அப்ப எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வசனம் அது. அப்ப அந்த அதிகாரத்தை எப்பொழுது இயேசுவானவர் நடைமுறை கொண்டு வரப்பட்டது, இயேசுவானவர் எப்பொழுது கொடுக்கப்பட்டது? மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல இயேசுவானவரே சொல்லுகிறார் இதை பற்றி. மத்தேயு 10:28-18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல அதிகாரம் என்ன அதிகாரம்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம். அந்த அதிகாரம் தான் ஆண்டவர் என்கிற பொறுப்பு. அது பெயர் அல்ல, இயேசுவானவர் கொடுக்கப்பட்ட அதிகாரம். தேவன் இயேசுவானவர் என்ன செஞ்சாரு? கொடுத்திருக்கிறார். எபேசியர் 1:21. எபேசியர் 1:21. அவரை உன்னதங்களில் நம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. எல்லாவற்றையும் இதுல விடுபட்டது எது? எல்லாவற்றையும் பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினார். கீழ்ப்படுத்தினார் அப்படின்னு அர்த்தமாக பாருங்க. அப்ப கீழ்ப்படிய பண்ணினது யாரு? அது பெற்றது யார்? அதிகாரத்தை. அப்ப 2 பேரும் வராங்களா இல்லையா? 2 பேருமே ஒரு ஆள் அல்ல.
தேவன் என்பவர் வேறு, இயேசு என்பவர் வேறு. தேவனானவருக்கு எந்த அளவுக்கு தெய்வீக வல்லமை, தெய்வீக செயல்பாடு இருக்கிறதோ அதே தெய்வீக வல்லமை, தெய்வீக செயல்பாடு, அந்த தெய்வீகத்துவம் இயேசுவானவருக்கும் இருக்கு. ஆனா இயேசுவானவர் பிதாவானவருக்கு கீழ்ப்படிந்தார். ஏன்னா எதிர்கால வரக்கூடிய மனிதர்கள் தனக்கும் தேவனுக்கு கீழ்ப்படியும்படி அந்த கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்தார். இயேசு கீழ்ப்படிந்திருந்தார். புதிய ஏற்பாட்டை நீங்க எங்க படிச்சீங்கனாலும் பிதாவாகிய தேவனானவருக்கு இயேசு கீழ்ப்படிந்தார். அப்ப இங்க குழப்பிக்க கூடாது. ஒரே ஆளுன்னு நினைச்சு கூடாது. ஒரே ஆளு தனக்கு தானே எப்படி கீழ்ப்படிஞ்சுக்குவாரு? ஒரே ஆளு தனக்கு தானே எப்படி அதிகாரத்தை சொல்லிக்குவாரு? ஒரு ஆள் அல்ல. அது தவறான நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில படிச்சா பைபிள் உங்களுக்கு தவறானதான் தெரியும். அந்த நம்பிக்கை விட்டு வெளியே வந்தோம். அப்ப தேவன் ஒருவர் இருக்கிறாரனோ, இயேசு ஒருவர் இருக்கிறாரனோ, அந்த பார்வையில அந்த விசுவாசத்துல படித்தா வேதாகமம் குழப்பமே வராது. சரியா? சரி, அதுக்கு ஆதாரங்கள் தான் இந்த வசனம். அதே போல ரோமர் 14:9 கிறிஸ்து மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். மரித்தோர் ஜீவனுள்ளோர். படிங்க. கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு. ஆண்டவர் சொன்னா அதுக்குன்னா அர்த்தம் சொன்ன அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த அர்த்தம் புரிஞ்சு. மரித்தோர் யாரு, ஜீவனுள்ளோர் யாரு? மரித்தோர் யாரு, ஜீவனுள்ளோர் யாரு? அதாவது சத்தியத்தின்படி ஏற்றுக்கொண்டவர்கள், ஆத்ம ரீதியில ஜீவன் உள்ளவர்கள், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள், ஞானஸ்தானம் பெற்றவர்கள், பரதேசில இருப்பவர்கள், இன்னும் போகிறதுக்கான தகுதி பெற்றவர்கள் அனைவருமே ஜீவன் உள்ளவர்கள். சத்தியத்தை ஏற்காதவர்கள், ஞானஸ்தானம் பெறாதவர்கள், ஆத்மாவோட எல்லாருமே மரித்தவர்கள். அவர்களுக்கும் இயேசு ஆண்டவரா இருக்கிறாரு. சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்த நமக்கும் இயேசு ஆண்டவரா இருக்கிறார். அதான் இந்த வசனம். மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் அவர் ஆண்டவராய் இருக்கிறார். ரோமர் 14:9. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 11 படி, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இயேசுவை எல்லாரும் நம்ம இப்ப என்னன்னு சொல்லணுமா? கர்த்தர் என்று சொல்லணும். இயேசுவை நம்ம என்ன சொல்லணும்? கர்த்தர் அப்படின்னு சொல்லணும். ஆக்கினார். இங்க பாருங்க, அந்த வசனம் படிச்சீங்கன்னா, நாவுகள் யாவும் அவரை கர்த்தர் என்று என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். அது ஒரு மேலான நாமம், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். நாமம் என்பது 2 அர்த்தம் ஆகுதுங்க. ஒண்ணு பெயர் அர்த்தம், இன்னொன்னு அதிகாரம். சரி, அப்போ பிலிப்பியர் 2:11 கர்த்தர் என்று அவர் என்ன செய்யப்படுறாரு? அழைக்கப்பட வேண்டும். யோவான் 5ஆம் அதிகாரம் 22வது வாக்கியம். அன்றையும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்து இருக்கிறார். யோவான் 5:22 நியாயத்தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரம், பூமியில ஆளும்படியான அதிகாரம் மாத்திரம் அல்ல, இந்த உலகம் நிறைவு செய்த பிறகு மனிதர்களுக்கு தேவன் நியமித்த ஒரு பாகம். மனிதர்கள் எல்லாருமே என்ன செய்யணும்? நியாய தீர்ப்பு நாள்ல நிற்கணும். அந்த நியாய தீர்ப்பு நாளில மனிதர்களுக்கு உண்டான வழக்குகளை கணக்கு ஒப்புவிக்க அந்த நாளை
ஒருவர் என்ன செய்யறாரு? நியாயந்திருப்பார். அந்த நியாயந்திருக்கக்கூடியவராக இயேசுவானவர் இருக்க போகிறார். அதை செய்யக்கூடிய அதிகாரத்தை தேவன் யார் கொடுத்திருக்கிறாரு? இயேசுவானவர் கொடுத்திருக்கிறார். இந்த வசனங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? பயப்படணும், கீழ்ப்படியணும் என்பதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நியாய தீர்ப்பு செய்கிறார் என்று சொன்னா அவர் யாரு? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துல 42வது வாக்கியத்துல அப்போஸ்தலர் இல்ல 10:42 மன்னிக்கணும் 10:42 அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும். கவனிங்க, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி இயேசு யாரா இருக்கிறாரு? வரப்போகிற நியாயாதிபதி இயேசு. அப்போ இயேசுவானவர் ரட்சிப்பை உருவாக்கின ரட்சிப்பின் அதிபதி. அதே போல இந்த உலகத்தின் நிறைவு நாளுக்கு பிறகு நம்மையும் நியாயந்திருக்கிற நியாயாதிபதி இயேசு. அந்த அதிகாரத்தை தேவன் யார் கொடுத்திருக்கிறாரு? கொடுத்தார். பாருங்க, அதிகாரம் என்ன செய்யப்படுது? கொடுக்கப்படுது. அதான் இயேசு சொன்னாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப கொடுத்தவர் யாரு? பெற்றவர் யாரு? அப்ப 2 தரப்பு இருக்கிறாங்க. அப்ப இந்த சத்தியத்தை பெந்தேகோஸ்து நாள்ல பேதுரு என்ன செய்தாரு? அங்க யூதர்கள் அவருடைய விசுவாசம் என்னன்னா, பிதாவாகிய தேவனானவர் இருக்கிறார் என்ற விசுவாசம் அவங்களுக்குள்ள இருக்குது. அதுல எந்த மாற்று கருத்துக்காரு அவங்களுக்கு கிடையாது. ஆனால் அவங்க யாரை ஏத்துக்கல? இயேசுவை கிறிஸ்துன்னு ஏத்துக்கல, மேசியான்னு அவங்க ஏத்துக்கல. ஆனா இந்த 2025ல இந்த 21ஆம் நூற்றாண்டுல இயேசுவை ஏத்துக்கிட்டாங்க. யாரை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க? பிதாவை ஏத்துக்கொள்ள மாட்டாங்க. இறை தூதரா? வரட்டும். சரி, சொல்றோம், சத்தியத்தை சொல்றோம். ஏற்கிறதும் ஏற்காதும் அவங்களுடைய பொறுப்பு. அது அவங்க ஆத்மாக அவங்க தான் பொறுப்பு. சரி, அப்ப இங்க நம்ம கவனிக்கிறோம், இயேசுவானவரை தேவன செய்தாரு, அந்த அதிகாரத்தை கொடுத்தார். சகரியா 6வது அதிகாரத்துல 13வது வாக்கியத்தை சகரியா. அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் நம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். இங்க கவனிங்க, சிங்காசனத்தில் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். எந்த சிங்காசனம் இல்லையா? எந்த சிங்காசனம்? அப்போ அந்த சிங்காசனம் அவருக்கு வாக்களிக்கப்பட்டது. இது தீர்க்க தரிசனம். சகரியா மூலமாக அழிவில்லாத ராஜ்யம் வரும். அந்த ராஜ்யத்துல மேசியா வருவாரு. அவர் என்ன செய்வார்? அந்த சிங்காசனத்துல என்றென்றைக்கு வீற்றிருப்பாரு. அங்க இருந்து அவர் ஆளுகை செய்வார் சொல்லப்பட்டது. முடிஞ்சு அந்த வசனம். இப்ப 2 பணி இயேசுவானவருக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு, கிறிஸ்துவாகவும் அவர் இருக்கிறாரு, ஆசாரியராகவும் அவரு இருப்பாரு அப்படின்னு வாக்குத்தத்தம் செய்யப்பட்டது. எசேக்கியேல் 37 24 25. எசேக்கியேல் 37வது அதிகாரம் வசனம் 24 25. என் தாசனாகிய தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார். அவர்கள் எல்லாருக்கும் ஒரே மேய்ப்பர் இருப்பார். அப்பொழுது அவர்கள் என் நியாயங்களில் நடந்து என் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படியே செய்து நான் என் தாசனாகிய யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் பிதாக்கள் குடியிருந்ததுமான தேசத்திலே குடியிருப்பார்கள். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் அதிலே என்றென்றைக்கும் குடியிருப்பார்கள். என் தாசனாகிய தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாயிருப்பார். என் தாசனாகிய தாவீது. நீங்க நல்லா வாட்ச் பண்ணுங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசி இந்த தீர்க்கதரிசனம் எழுதும் பொழுது தாவீது உயிரோடு இருந்தாரா?
இது எழுதப்படும் போது, எசேக்கியேல் எழுதும் போது என்ன காலகட்டம்? யூத ஜனங்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனால் கைவிடப்பட்டு நேபுகாத் நேச்சாருக்கும் அசீரிய ராஜாவுக்கும் என்ன செய்யப்பட்டாங்க? அடிமைகளாக விடப்பட்ட காலம். அவர்கள் மத்தியில இந்த தீர்க்க தரிசனம் செஞ்சாரு, எசேக்கியேல் போதிச்சாரு, அதை தீர்க்க தரிசனமா எழுதினாரு. அப்போ எசேக்கியேல் இந்த வசனத்தை சொல்லும் போது தாவீது மரித்து ஏறக்குறைய 500 வருஷம் ஆகுது. ஏறக்குறைய நம்ம அப்ராக்சிமேட்டா வச்சுக்கலாம். இப்போ கணக்குப்படி, இந்த வாக்கு தத்தத்தின்படி ஒண்ணு தாவீது உயிரோடு எழுந்து வரணும். என் தாசனாகிய தாவீது ராஜாவாக இருப்பாரு சொன்னா, செத்து போன தாவீது மறுபடியும் உயிரோடு வர முடியுமா? உயிரோடு வந்து அந்த பழையபடி அந்த சிங்காசனத்தை ஆட்சி செய்ய முடியுமா? அப்ப இங்க தாவீது வருவார்னு சொல்லப்பட்ட அந்த தாவீது யார்? தான் தீர்க்க தரிசனம். இதை புரிந்து கொள்ளாதவங்க சத்தியத்தை புரிஞ்சு கொள்ள முடியாது. அப்ப இயேசுவானவரை தேவன் என்னவா வாக்குத்தத்தம் செய்யறாரு? தாவீதாகவே வாக்குத்தத்தம் பண்றாரு. ஏன் தாவீத வாக்குத்தத்தம் பண்ணாரு? தாவீதை இஸ்ரவேல் ஜனங்கள் விரும்பினாங்க. தாவீதை போல மேற்கோள் காட்டும் போது, தாவீது எந்த அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஒன்றுபட்ட தேசமா வைத்து அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பையும் அந்த தேசத்துடைய நன்மையை சேமத்தையும் தாவீது விரும்பி மக்களை காப்பாற்றினார். எதிரி கைதிகள் இருந்து என்ன செய்தாரு? இஸ்ரவேல் தேசத்தை காப்பாற்றினார். அப்ப அந்த அளவுக்கு தாவீதையே மறுபடியும் அவர் என்ன செஞ்சாரு? வாக்குத்தத்தம் செய்தார். அந்த தாவீது ஆண்டவராகிய இயேசு. அப்போ இந்த வசனங்களின் அடிப்படையில தாவீதின் சிங்காசனம் ஆண்டவராகிய இயேசுவானவருக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும் என்பதுதான் வாக்குத்தத்தம். இயேசுவானவர் மரியாளுடைய வயிற்றில பிறந்த போது ஒரு சந்தோஷமான நற்செய்தியை சொன்ன தேவதூதன் ஒரு நியூஸ் சொல்றாரு. அதை படிச்சீங்கன்னா லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 11வது வசனம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே இடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். இப்போ கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் எங்க பிறந்திருக்கிறாரு? தாவீது பிறந்த ஊர்லயே பிறந்தாரு. லூக்கா 1 அதிகாரம் 32வது வசனம். அவர் பெரியவராய் இருப்பார். யாரு? அந்த பிறக்கிற குழந்தை பெரியவராய் இருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். உன்னதமானவருடைய குமாரன். அந்த உன்னதமானவர் யாரு? பிதாவாகிய அந்த உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா? கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இந்த வசனம் உங்களுக்கு புரியுதா? அவர் பெரியவராயிருப்பார். இப்போ இங்க ஒரு சென்டென்ஸ் ஒன்று போட்டோம் இல்லையா? அந்த போட்டு நீங்க படிங்க. இப்போ தாவீதோட சிங்காசனம் யாருக்கு வாக்களிக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்து. இயேசுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுது. இந்த வசனம் சொல்றாரு, பிதாவாகிய தேவன். இப்ப இயேசு மாம்ச ரீதியில தாவீது முன்னாடி, மாம்ச ரீதியில தாவீது முன்னாடி. அப்போ இயேசுவுக்கு தாவீது யாரா இருக்கிறாரு? இதான் புரியலையா? புரியுதா? இப்ப திரும்ப வசனம் படிங்க. அந்த ஒரே ஒரு வசனம், கர்த்தராகிய தேவன். இங்க பாரு, கர்த்தராகிய கை நீட்ட முடியல. அவருடைய அவருடையனா இயேசுவானவருடைய பிதாவாகிய தாவீது அவருடைய சிங்காசனத்தை செய்வார், அவருக்கு கொடுப்பார். 2 பிதா வரதுனால கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அப்போ யாருடைய சிங்காசனம் வாக்களிக்கப்பட்டதுன்னு சொன்னா தாவீதின் சிங்காசனம் வாக்களிக்கப்பட்டது.
அப்போ அந்த சிங்காசனம் சொல்றது எதை குறிக்கிறதுன்னு சொன்னா அதிகாரத்தை, ஆளுகையை குறிக்கிறது. அப்போ அந்த சிங்காசனம் தேவன் இயேசுவானவருக்கு என்ன செஞ்சாரு? வாக்குத்தத்தம் பண்ணினார், அதை நிறைவேற்றினார். அதை நிறைவேற்றின நாள் தான் பெந்தேகோஸ்தே என்னும் நாள். எபிரேயர் 1 அதிகாரத்துல 8-9 வசனங்களை படிங்க. ஆயிடுச்சுடுவா. குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும். கவனிச்சீங்கன்னா, நீதியுள்ள செங்கோல், இதெல்லாம் ஒரு ராஜ்யத்தை குறிக்குது, ஒரு அரசாங்கத்தை குறிக்குது. அந்த ராஜாவினுடைய கையில இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை குறிக்குது. அந்த செங்கோல் யார் கையில இருக்கும்? செங்கோல் பாத்துருக்கீங்க. போற நாடாளுமன்றத்தை என்ன செஞ்சாங்க? அப்படி சொல்லாதீங்க, தமிழருடைய அடையாளம் அப்படின்னு சொன்னா அந்த செங்கோலை எடுத்துன்னு போயிட்டு அங்க வச்சிருக்க. அந்த செங்கோல் எதை குறிக்குது? அதிகாரத்தை குறிக்குது, ஆளுமையை குறிக்கிறது இல்லையா? அது போல ஆண்டவராகிய இயேசுவனுடைய கையில செங்கோலாக இருப்பது எது? சத்தியம்தான். அது நீதியுள்ள வசனங்கள் தான். அது அதிகாரத்தை குறிக்குது. யார் கையில உட்கார்ந்து அந்த சிம்மாசனம் இருக்கிறாரோ அவர் தான் யாரா இருக்கிறாரு? ராஜாவாக இருக்கிறார். அதை தான் அங்க குறிக்குது. அதனால இயேசுவானவர் இப்பொழுது பரலோகத்துல தேவனுடைய வலது பாரிசத்துல வீற்றிருக்கிறார். அந்த அதிகாரத்தை தேவன் அவர் கையில கொடுத்திருக்கிறார் என்பதுதான் இதனுடைய சத்தியம். அப்போ 36வது வாக்கியத்துல அடிப்படையில பரலோகத்திலும் ஆனாலும் சரி, பூலோகத்திலும் ஆனாலும் சரி, இயேசு யாரா இருக்கிறார்? ஆண்டவராக இருக்கிறார். அவரை ஆண்டவராக ஆக்கினவர், ஆண்டவர் என்கிற அந்த பொறுப்பை, அதிகாரத்தை கொடுத்தவர் தேவன் அவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு அந்த பிரசங்கத்தை என்ன செஞ்சாங்க? அவங்க வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இன்னும் 2 வசனங்கள். எபிரேயர் 10வது அதிகாரம் 21வது வாக்கியம். தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும். எபிரேயர் 10:21ல தேவனுடைய வீட்டின் மேல். அப்ப தேவனுடைய வீட்டின் மேல யார் அதிகாரி? இயேசு கிறிஸ்து மகா ஆசாரியர். தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியா இருக்கிறாரு. அப்ப அந்த தேவனுடைய வீடு என்பது என்ன? 1 தீமோத்தேயு 3:15. 1 தீமோத்தேயு 3:15. இந்த தேவனுடைய வீடு தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையால். கவனிங்க, அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய். சபை, அந்த சபையிலே இயேசு என்னவா இருக்கிறாரு? அதிகாரியா இருக்கிறார். அந்த சபையிலே தேவன் இயேசுவை ஆண்டவராக ஆக்கினார். அப்ப தேவனுடைய வீடு என்பது சொல்லப்படுற அர்த்தம் என்ன? அது சபை. சபையிலேயும் இயேசு யாரா இருக்கிறாரு? ஆண்டவரா இருக்கிறார். எபேசியர் 1:23. எல்லாவற்றாலும் இனப்படுகிறவருடைய நினைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். அப்ப எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். அப்ப 2 நபரை இங்க என்ன செய்யறாரு? பேதுரு பேசுறாரு. தேவன் தான் இந்த இயேசுவை உயர்த்தினார். எங்கிருந்து உயர்த்தினாரு? பாதாளத்திலிருந்து அவரை உயர்த்தினார். உயர்த்தி எங்க வச்சிருக்கிறாரு? பரலோகத்துல தம்முடைய வலது பாரிசத்துல அவர் வீட்டிற்கும்படி செய்தாரு. எல்லாவற்றையும் ஆளும்படியான அதிகாரத்தை அவர் கையில கொடுத்தாரு. மரித்தோர் மேலும் ஜீவன் உள்ளோர் மேலும் அவர் ஆண்டவராயிருக்கிறார். இனி வரக்கூடிய அந்த நியாய தீர்ப்பையும் அவரே செய்வார். அடுத்தபடியா அவர் நீதியுள்ள
நியாயாதிபதி, நீதியுள்ள ஆட்சி புரிவாரு, நீதியுள்ள செங்கோல் உடையவரா அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னார். அடுத்தபடியா தேவனுடைய வீடு ஆகிய இந்த சபையில அவர் தான் என்னவா இருப்பாரு? மேலான அதிகாரி, ஆண்டவராய் அவர் இருப்பார் சொன்னார். அப்போ இந்த வசனம் 36வது வசனத்தின்படி தேவன் தான் இயேசுவை ஆண்டவராக ஆக்கினார் என்று டீச் பண்றார். அப்ப யூத ஜனங்கள் இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு வராங்க கவனமா. அங்க பெந்தேகோஸ்தினால வந்த யூதர்கள் இயேசுவானவருடைய இந்த உயர்த்தப்பட்ட காரியத்தை கேட்டுட்டு வராங்க. அடுத்துல இன்னொரு வாக்கியமும் சொல்றாரு. நீங்க மறுபடியும் 36க்கு வாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2:36. ஆகையினால் படிங்க. நீங்கள் சிலுவையில் அடைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று. அடுத்தபடியா இங்க இன்னொரு வார்த்தை சொல்றாரு, கிறிஸ்துவாக ஆக்கினார். கிறிஸ்துன்ற வார்த்தையினுடைய அர்த்தம் இன்னைக்கு கிறிஸ்டியனிட்டியில என்ன செய்யல, நிறைய பேர் புரிஞ்சுக்கல. ஆமா, இதோடைய அர்த்தம் என்ன? அபிஷேகம் செய்யப்பட்டவர். இஸ்ரவேலுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு தேசத்தை ஆளுவதற்கு ஆசாரியர்களால, பிரதான ஆசாரியர்களால ராஜாவாக என்ன செய்யப்படணும்? அபிஷேகம் செய்யப்படணும். இந்த வழக்கம் அவங்களுக்குள்ள இருக்கு. அப்போ இந்த வழக்கத்தின்படிதான் அவங்க சொல்லப்படுகிறாரு. இயேசுவானவரையும் தேவன் என்ன செய்தாரு? அபிஷேகம் பண்ணினார். அப்போஸ்தலர் நடபடிகள் அதிகாரம் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறாயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறாயும் சுற்றித்திருந்தார். அபிஷேகம் பண்றதுக்கு 2 நபர் தேவை. அபிஷேகம்ன்ற வார்த்தை நம்ம புரிஞ்சுக்கணும். தனக்கு தானே பண்ணிக்க முடியாது அபிஷேகத்தை. புரியுதுங்களா? இப்ப நம்ம புரிஞ்ச அபிஷேகம் வேற. இப்போ இந்த சிலை வழிபாடு செய்யறோம்னா பாத்தீங்கன்னா பால் அபிஷேகம், நெய் அபிஷேகம், ஏதோ அபிஷேகம்லாம் சொல்லுவாங்க. அதை கூட நீங்க எடுத்துங்க. ஒரு ஐடியல் வர்ஷிப் கூட நீங்க எடுத்துங்க. யாரு யாருக்கு அபிஷேகம் பண்றாங்க? ஒரு நபரு அந்த சிலையா வைக்கப்பட்டிருக்கிற தெய்வம் நம்புற அதுக்கு என்ன செய்யறாங்க? பாலையோ அல்லது ஏதோ ஒரு பொருளையோ செய்யறாங்க. அது மேல கொட்டுறாங்க. அது மேல இருந்து கீழே வரைக்கும் என்ன செய்யுது? வழிந்து ஓடுது. அது பேர் அபிஷேகம்னு சொல்றாங்க. அப்போ அங்க வைக்கப்பட்டிருக்கிற அந்த சிலையே தனக்கு தானே அந்த பொருளை ஊற்றி கொள்ளுமானா அது பேர் அபிஷேகமா? அது பேர் குளியல். தனக்கு தானே ஊத்திக்கிட்டா அது பேரு குளியல். அபிஷேகம் சொன்னா அது எத்தனை பேர் தேவை? 2 நபர் தேவை. அது போல ஆவிக்குரிய ரீதியில இங்கே இயேசுவை யார் அபிஷேகம் செய்யப்பட்டார்? யாரால் செய்யப்பட்டார்னா தேவனால் செய்யப்பட்டார். தேவனால் செய்யப்பட்டார். அப்போ கிறிஸ்துன்னு அர்த்தம் கேளுங்க யார்கிட்டயாவது. கிறிஸ்துனா என்ன அர்த்தம்? கிறிஸ்துனா செய்யப்பட்டார். சரி சரி. அப்ப செய்யப்பட்டார்னா கிறிஸ்துவாக இயேசுவை அபிஷேகம் செய்தது யாரு? தேவன். தேவன் செய்தார். அப்ப தேவனுடைய அதிகாரத்துக்கு விரோதமா ஒருவர் எதிர்த்து நிற்க கூடாது, முடியாது. யூதர்கள் எதிர்த்தாங்க. இயேசுவை கிறிஸ்து என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னாங்க. எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. பரிசேயர், சதுசேயர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. வேத பாரகர் நீ உன்னை தேவனோடு சமமாக்குறன்னு அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா சத்தியம் அதுதான். ஆகவே இங்கே கவனிக்கிறோம், தேவன் இயேசு என்னவா மாற்றினார்? கிறிஸ்துவாக்கினார், அபிஷேகம் செய்தார். அப்ப அபிஷேகத்துக்கு ஒரு பொருள் அவசியமா தேவைப்படுது இல்லையா? பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் மக்களை அபிஷேகம் செய்தாங்கன்னு சொன்னா ஒரு வாசனை திரவியம், ஒரு தைலம் தேவைப்படுது. அபிஷேக தைலம். அது அவங்க தலையின் மேல செஞ்சாங்க, ஊத்துனாங்க. அவன் சரீரத்திலிருந்து அது வழிந்து ஓடிச்சு. அப்போ இங்க இயேசு எப்படி ஆவிக்குரிய ரீதியில் அபிஷேகம் செய்யறாருன்னா பரிசுத்த ஆவியானவரையும் நம்முடைய வல்லமை கொடுத்து இயேசுவை கிறிஸ்துவாக அபிஷேகம் செய்தார். அப்போ இயேசு கிறிஸ்துன்னு சொல்லும் போது அங்க அர்த்தமாகுது. இயேசு கிறிஸ்து சொல்லும் போகுது அங்க அர்த்தமாகுது. அப்ப
அவர் ஆண்டவராக இருக்கிறார், அவர் கிறிஸ்துவாக இருக்கிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல 9வது வாக்கியத்துல அவர் எதுக்காக இந்த வேலைக்கு நியமிக்கப்பட்டார் என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். அப்போ மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் மகிமை அவர் கொடுக்கப்பட்டது, கனத்தினாலும் அவர் முடிசூட்டப்பட்டார். 10வது வாக்கியம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. அப்போ இங்க கவனிங்க, ரட்சிப்பின் அதிபதி ஒரு அடையாளப்படுத்துகிறார். ஆவியானவர் இயேசுவை அவர் ரட்சிப்பின் அதிபதி, அந்த அதிபதியை உபத்திரவங்களினால் பூர்ணப்படுத்தினார். அப்ப அந்த பாடுகளை, உபத்திரவத்தை, சிலுவையின் மரணத்தை இயேசுவானவருக்கு நியமித்தது யாரு? தேவன் நியமித்தார். அந்த பாடு இருந்து அவர் விடுவித்தது யாரு? தேவன் விடுவித்தார். அவரை உயர்த்தினது யாரு? தேவன் உயர்த்தினான். இப்போது அந்த இடத்துல அவரை நியமிச்சிருக்கிறாரு. அந்த நியமித்த அந்த பொறுப்பு இயேசுவானவர் ரட்சிப்பின் அதிபதி. இன்றைக்கு நம்முடைய பாவங்களையும் கூட கிறிஸ்துக்குள்ள கீழ்ப்படுகிற போது பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இயேசுவானவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய பாவத்திற்காக ரத்தம் சிந்தனப்படியினாலே அந்த நிலைமைக்கு அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக விலையாக நம்முடைய ரத்தத்தை கொடுத்தபடியினால அவருக்கு அந்த அதிகாரம் தேவனை செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அப்போ இயேசுவானவர் என்னவா இருக்கிறார்னா கிறிஸ்துவாக அவர் இருக்கிறார். நம்ம படிக்கிறோம். சகரியா 6:13 நம்ம ஏற்கனவே வாசித்தோம். அங்கே ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரியாகவும் நியமிக்கப்பட்டாரு, ஆசாரியராகவும் அவர் இருக்கிறார். அந்த இடத்துல நீங்க படிங்க 6:13. அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார், அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து. சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார்னா அவர் யாரா? சிங்காசனம்னா ராஜாவா இருக்கிறார். வீற்றிருந்து ஆளுகை செய்வார், தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். கவனிங்க, இன்னொரு போஸ்டிங் அவருக்கு, ஆசாரியர். சிங்காசனத்துல உட்கார ஒரு ராஜாவா தான் இருக்க முடியும், ஆனா அவர் ஆசாரியா இருக்க முடியாது நியாயப்பிரமாணத்தின்படி. ஆனா இயேசுவானவர் நமக்கான ராஜாவாகவும் இருக்கிறாரு, ஆசாரியார் அவரும் இருக்கிறார். அப்போ நியாயப்பிரமாணத்தின்படி கிடையாது, அது வேறொரு முறைமையின்படி அந்த இடத்துல இருக்கிறார். அந்த வேறொரு முறைமைனா எதுனா மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் ராஜாவாகவும் இருப்பாரு, ஆசாரியாராகவும் இருப்பார் என்பது இயேசுவானவர் குறித்த தீர்க்க தரிசனம். மெல்கிசேதேக்கை பற்றி நம்ம என்ன செய்யணும்? கவனிக்கணும். எபிரேயர் 7வது அதிகாரம் 1 வசனத்தின்படி இந்த மெல்கிசேதேக்கு சாலமீன் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இதை நோட் பண்ணுங்க. 2 பணிகள் இயேசுவானவருக்கு கொடுக்கப்பட்டது, அதாவது ஊழியங்கள். 1, சிங்காசனத்துல அவர் ஆண்டவராக கிறிஸ்துவாக வீற்றிருந்து நமக்காக ராஜாவாகவும் இருப்பாரு. அதே நேரத்துல அவர் பிரதான ஆசாரியர் என்று அவர் அர்த்தம் கொள்ளப்படுகிறார். நாம் செலுத்துகிற பலிகளை, ஜபங்களை, காணிக்கைகளை தேவனிடத்துல கொடுக்கிற பிரதான ஆசாரியர் என்கிற ஊழியத்தை அவர் செய்கிறவரா இருக்கிறார். அதனால இந்த பொறுப்புல அவரை நியமித்தவர் தேவனுமா இருக்கிறார். என்ன படிக்கிறோம்? அப்போ 2ஆம் அதிகாரம் 36ல தேவன் இயேசுவை ஆண்டவராக ஆக்கினார், கிறிஸ்துவாகவும் அபிஷேகம் செய்யப்பட்டார் என்ற சத்தியத்தை என்ன செஞ்சார்? அவங்களுக்கு போதித்தார். 92 வசனங்களை படிச்சு இந்த சத்தியத்தை நம்ம முடிக்கலாம். 37வது வாக்கியம் இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 37.
இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இதை அவர்கள் கேட்ட பொழுது எதை கேட்டாங்க? பேதுருவின் வழியா இயேசுவானவருடைய அந்த மரணம் தேவனுடைய ஆலோசனையின்படிதான் நடந்தது. அதான் கேட்கிறான். அவன் ஏற்கனவே தேவன் பேரில விசுவாசம் இருக்குது. அவர் தேவன் தான் இதை செய்தாரு அப்படின்னு அந்த செய்தியை சொல்லுகிறாங்க. அதுக்கு சாட்சியா பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசன வசனங்கள் சொல்லுகிறாங்க. அதுக்கு சாட்சியா பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறாங்க. அதுக்கு சாட்சியா 12 பேரை சாட்சி சொல்றாங்க. அப்ப இதையெல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க? கேட்டாங்க. கேட்ட பொழுது என்ன நடந்தது? இருதயத்திலே அவங்க என்ன செய்யப்பட்ட செய்தி குத்தப்பட்டது. அதாவது இயேசுவானவரை மேசியாவாக வாக்குத்தத்தம் செய்யப்பட்டார். இவங்களுடைய ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா லீவ் டேஸ், அதாவது வேலை இல்லாத நாட்கள், இந்த ஓய்வு நாட்கள், வாரத்துடைய கடைசி நாள் ஆகிய சனிக்கிழமை ஓய்வு நாள்ல தீர்க்கதரிசன வசனம் எடுத்து வாசிப்பாங்க. பண்டிகை நாட்கள், ஒரு விசேஷித்த நாட்கள், அப்பொழுதெல்லாம் பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்கதரிசன வசனங்களை எடுத்து வாசிப்பாங்க. அந்த வசனங்களில் சொல்லப்பட்ட மேசியாவுடைய நம்பிக்கையில வாழ்ந்தவர்கள் யூதர்கள். அப்போ அந்த மேசியா வரப்போகிறார் என்ற செய்தியை கேட்டு வைச்சிருந்தவங்க உண்மையாகவே வந்தபோது அவர் என்ன செஞ்சிட்டாங்க? விட்டுட்டாங்க. அப்ப அவங்களுடைய ஆதங்கம், அவங்களுடைய அந்த உணர்த்து கொள்ளுதல் எப்படி இருந்ததுன்னா, நம்மை காப்பாற்ற வந்த மேசியாவையே நாம கொண்டுட்டோமே, நாம புடிச்சு கொடுத்துட்டோமே, நாமளே அடிக்க பார்த்தோமே. அந்த செய்தி இவங்க வழியா கேட்கிற போது அவங்க உள்ளம், அவங்க எது என்ன செஞ்சதுங்க? குத்தப்பட்டது. பைபிள் நம்ம படிக்கிறோம். பைபிள் எழுதுனது யாருங்க? இந்த வசனத்தை ஆவியானவர். ஆவியானவர் எல்லாருடைய மனிதனுடைய மனங்கள் என்ன செய்யறவர்? ஆராய்ச்சி செய்து பார்க்கிறவர். அந்த சத்தியத்தை கேட்டு அந்த யூதர்களுடைய மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தா ஆவியானவர் செஞ்சிருப்பார், இதை எழுதியிருப்பார் லூக்கா மூலியமா. அவங்க மனசு என்ன செய்யப்பட்டது? குத்தப்பட்டது. எத்தனை பேருடைய மனசு குத்தப்பட்டது? 3000 பேருடைய மனசு என்ன செய்யப்பட்டது? குத்தப்பட்டது. குத்தப்பட்டதுனாலதான் அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்கள பார்த்து கேட்கிறாங்க அந்த வசனத்துல, சகோதரரே. யார பார்த்து கேட்டாங்க? பேதுருவையும் மற்ற யார பார்த்து கேட்டாங்க? அப்போஸ்தலர்கள் அந்த 12 பேரை பார்த்து கேட்கிறாங்க, பேதுரை பார்த்து கேட்கிறாங்க. அதே போல்தான் இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்புக்குரிய செய்தி யாருகிட்ட இருக்கு? அப்போஸ்தலர் கையில தான் இருக்கு. எப்படி யூதர்கள் அவங்கள பார்த்து கேட்டாங்களோ, இன்னைக்கு இருக்கிற சமூகமும் பாவத்திலிருந்து ஒருத்தர் விமோசனம் பெறணும்னு சொன்னா, தேவனையும் கிறிஸ்துவும் அடைய வேண்டும் என்று சொன்னா, அவங்க கேட்க வேண்டிய சத்தியம் யாரிடத்துல இருக்குன்னா அப்போஸ்தலருடைய கைகள்ல இருக்கு. அதாவது நிருபங்கள்ல இருக்கிறது. அப்ப அப்போஸ்தலர் என்ன, பேதுரு என்ன பதில் சொன்னார் அவங்களுக்கு? அந்த வசனம் படிக்கிற 37ல, பேதுரு அவர்களை நோக்கி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு சென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்ப இங்க சொல்லுகிறார் பேதுரு, நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். முதலாவது யூதர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாவ மன்னிப்புக்காக அவங்க வருஷந்தோறும் பலி செலுத்திட்டு இருக்கிறாங்க. பிரதான ஆசாரியர், நம்ம போன வாரம் படிச்ச அந்த பாடம், வருஷத்துல 7வது மாதம் 14ஆம் தேதியில பிரதான ஆசாரியன் தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் பலி செலுத்தணும். பிறகு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவாலயத்துக்குள்ள அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த கிருபாசன தண்டையில் போய் இஸ்ரவேல் மக்களுடைய பாவத்துக்காக என்ன செய்யறாரு? அவரு சடங்கு நிறைவேற்றுகிறார். அப்போ அவங்களுக்கு அங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவங்க அது வந்து விமோசனம் பெற்று இருக்கிறாங்க, தற்காலிக பாவ மன்னிப்பு. அது மாத்திரம் இல்லாம இஸ்ரவேல் ஜனங்கள் ஏதாவது மனம் பதறி பாவம் செய்துட்டாங்கன்னா குற்ற நிவாரண பலியா அவங்க தேவாலயத்தை என்ன செய்யறாங்க? பலி செலுத்திட்டு வர்றாங்க. ஆனா பேதுரு இங்க என்ன பதில் சொல்றாரு? கேட்ட கேள்விக்கு, நீங்கள் மனம் திரும்புங்கள். எதை விட்டு மனம் திரும்ப சொன்னாரு? மோசேயினுடைய பிரமாணத்தை விட்டு மனம் திரும்ப சொன்னார். நீங்க செய்து வருகிற சடங்குகளை விட்டு மனம் திரும்ப சொன்னார். இனிமேல் அந்த சடங்குகள் உங்களுக்கு உதவாது, அதை விட்டு மனம் திரும்ப சொன்னார். அப்ப மனம் திரும்புதல் என்பது ஏற்கனவே நாம் வணங்கி கொண்டு வந்த, வழிபட்டு செய்து கொண்டு வந்த
சடங்குகளை நிறைவேற்றின அந்த வாழ்க்கையை விட்டு திரும்பி வருவது மனம் திரும்புது. அப்ப யூதர்கள்ல அநேகம் பேர் சத்தியத்தை கேட்டவங்க என்ன செஞ்சாங்க? மோசையின் பிரமாணத்தை விட்டு கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ள வந்தாங்க. அப்ப அவங்க என்ன செய்தாங்க? மனம் திரும்பினார்கள். மனம் திரும்பினவர்களுக்கு பேதுரு சொல்லுகிற அந்த கட்டளை என்னன்னு சொன்னா, நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். இந்த ஞானஸ்நானம் கூட பாத்தீங்கன்னா யூதர்கள் மத்தியில ஒரு பிரபலமான வழக்கம் தான், சடங்கு. எந்த ஒரு பலி செலுத்துவதற்கு முன்னாடியும் என்ன செய்வாங்கன்னா, அவங்க போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து என்ன செய்வாங்க? தங்களை சரீரை சுத்தப்படுத்திக்கிட்டு வந்து பலி செலுத்துவாங்க. ஆனா இங்கே சொல்லப்படுகிற ஒரு ஞானஸ்நானம் என்ன என்று சொன்னால், அதுக்கு முன்னாடி ஒரு பெயர் சொல்லுகிறாரு. என்ன ஞானஸ்நானம் பெற சொன்னாரு? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற வேண்டும். அப்ப இது என்ன ஞானஸ்நானம்? அப்ப ஞானஸ்நானத்துல வித்தியாசம் இருக்குது. ஞானஸ்நானத்துல வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல பலதரப்பட்ட ஞானஸ்நானம். ஆனால் அப்போஸ்தலர் சொல்லுகிற ஞானஸ்நானம் எது? அந்த பாவ மன்னிப்புக்குரிய ஞானஸ்நானம், அதை தான் இன்னைக்கு நம்ம பெறணும். அந்த பாவ மன்னிப்புக்குரிய ஞானஸ்நானத்துக்கு போவதற்கு முன்னாடி நாம் கேட்க வேண்டிய சத்தியம் என்ன? அப்ப பேதுரு சொன்ன சத்தியம்தான் இன்னைக்கு நாம ஒருத்தருக்கு சொல்லலாம். அப்ப அந்த சத்தியத்தின்படி இவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான்டா, அது பாவங்களை மன்னிக்கும். மற்றபடி எந்த வகையிலும் எத்தனை முறை ஞானஸ்நானம் பெற்றிருந்தாலும் அந்த ஞானஸ்நானம் அவர்களை ரட்சிக்காது. என்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, பிரதர் நீங்க சொல்ற சத்தியம் நான் ஏத்துக்கிறேன், நீங்க சொல்ற சத்தியம்னா நான் ஏத்துக்கிறேன், எனக்கு புரியுது, ஆனா நாங்க ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், நாங்க ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அந்த ஞானஸ்நானம் செல்லுபடி ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்டா, அந்த ஞானஸ்நானம் செல்லாது. ஏன் செல்லாது அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அப்போ நாம என்ன செய்ய வேண்டியதா இருந்தது? இந்த விசுவாசத்துக்குரிய பிரமாணத்தை எல்லாம் சொல்ல வேண்டியதாங்க. அது என்ன? முதல்ல நீங்க ஞானஸ்நானத்துக்கு முன்னாடி பிதாவாகிய தேவன் ஒருத்தர் இருக்கிறார் நீங்க விசுவாசித்தீங்களா? இல்ல. தேவன் தான் இயேசுவை மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பினா நீங்க நம்புனீங்களா? இல்ல. அதன் பிறகு ஞானஸ்நானம் பெற்றிருந்தீங்களா? இல்ல. இந்த எதுவுமே நம்பிக்கையே பெறாத போது நீங்க பெற்றது ஞானஸ்நானமே இல்லை. இந்த நம்பிக்கை உங்க மனசுல இப்போது உருவாகி இருக்கு. இப்போ தேவனை விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன் பிரதர். இயேசு தேவனுடைய குமாரனை இப்ப விசுவாசிக்கிறேன் பிரதர். இந்த நம்பிக்கையோடு நீங்க மூழ்கினால்தான் தேவனை செய்வார், உங்கள் பாவங்களை மன்னிப்பார். அப்போ ஞானஸ்நானம் என்பது பெறுவதற்கு முன்னாடியே அந்த ஆத்மா எதை விசுவாசிக்கணும்? சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும். அந்த சுவிசேஷத்தை தான் இங்க பேர் என்ன செஞ்சாரு? டீச் பண்ணார். இப்ப நாமும் கூட ஒரு ஃபார்மேட்டா என்ன செய்யலாம்? நம்ம கிரியேட் பண்ணி அதை 1 by 1 இப்ப நம்ம எப்படி படிச்சோம் பாருங்க. 30வது வசனத்துல இருந்து 37வது வசனம் வரைக்கும் தேவனையும் இயேசுவையும் கம்பேர் பண்ணி சொல்லிக்கிட்டே வந்தாலே அதுலேயே சுவிசேஷம் இருக்கு. கிறிஸ்து ஏன் வந்தாருன்னு, தேவன் ஏன் அவரை அனுப்பினாருன்னு அதுலேயே விளக்கங்கள் அடங்கியிருக்கு. அப்ப அதுலேயே இயேசுவானவர் உலகத்துக்கு வந்ததும், மரிச்சதும், அடக்கம் செய்யப்பட்டதும், உயிர் தெழுந்ததும், தேவன் அவரை பரலோகத்துக்கு உயர்த்தினதும், இன்றைக்கு ஆண்டவராக அவரை உட்கார வைத்திருக்கிறதும், எல்லா சத்தியமும் என்ன எத்தனை வசனங்கள் அடங்கியிருக்குது? அந்த 7 வசனங்கள் அடங்கியிருக்கு. இதை விலைக்கு சொன்னாலே ஒருவருக்கு போதுமான சத்தியத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். அப்போ இந்த இடத்துல யூதர்களுக்கு அதை அறிவித்தார் பேதுரு. அவங்க எந்த ஞானஸ்நானத்தை பெற்றாங்க? 38வது வாக்கியம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்னைக்கு நிறைய பேர் ஞானஸ்நானம் பெறாங்க. இது சரியா அப்படின்னு ஒரு கொஸ்டின் நமக்கு கேட்கணும். ஆனா இயேசு சொன்னது என்ன? மத்தேயு புஸ்தகம் 28:19-20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. இப்போ படிச்சீங்களா? இயேசு என்ன ஞானஸ்நானம் கொடுக்க சொன்னாரு? இங்க பேதுரு என்ன சொன்னாரு? அப்ப ரெண்டும் ஒண்ணா வெவ்வேறையா? இதையும் படிக்கணும்.
முதல்ல நம்ம தெளிவானாதான் மத்த என்ன செய்ய முடியும், அது குறித்து சொல்ல முடியும். அப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்தானம் இப்ப கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? ஒருத்தர் ஞானஸ்தானம் கீழ்ப்படுகிறாரு, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன்னு சொல்லணுமா, பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன்னு சொல்லணுமா? இது கிறிஸ்துவின் சபைகளுக்குள்ளேயும் கூட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது, கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ளேயும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்து. இது ஒரு சிறிய விளக்கம் தான், ஆனா நம்ம படிக்கணும், கொஞ்ச நேரம் செலவு பண்ணணும், அப்பதான் இது புரியும். தேவனுடைய சித்தமானா செய்வோம். நம்ம அடுத்த கிளாஸ்ல எந்த ஞானஸ்தானத்தை நம்ம இப்போ அட் பிரசன்ட் நடைமுறை இருக்குது என்பதை படிக்கணும். அதன் பிறகுதான்